உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்த கதையும் ஸ்டாலின் ஆட்சியும் ஓர் ஒப்பீடு. உலக வரலாற்றில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், மன்னர்கள், சர்வாதிகாரிகள், தலைவர்களுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் பலர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது, குடும்ப அதிகாரம் கோலோச்சியது, அதிகாரிகள் மட்டத்தில் தவறான ஆலோசனைகள் வழங்கியது, தவறான வழிகாட்டுதல்கள். இந்த காரணங்களால் ரோம பேரரசு, மங்கோலிய சாம்ராஜ்யம், நவீன சர்வாதிகாரிகளுடைய ஆட்சி வீழ்ந்தது. தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சியும் இதே காரணங்களுக்காக வீழ்வது உறுதி என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். இப்படி இந்த சாம்ராஜ்யங்கள் வீழ்வதற்கு காரணம் ஊழல், அதிகார மமதை மூலமாக செய்த அட்டூழியங்கள் என்று சுயநலத்திற்காக மக்களை அடகு வைத்து வேடிக்கை பார்ப்பதும் ஒவ்வொருவரும் வீழ்ந்த கதை திமுகவிற்கு தெரியாது. மங்கோலிய பேரரசு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. ஆனால் செங்கிஸ்கானின் மறைவுக்கு பிறகு அது வாரிசுகளுடைய தவறான முடிவுகளால் தனது அதிகாரத்தை பறிகொடுத்தது. நவீன சோவியத் ஒன்றியம் அதிகாரத்தின் மையத்தால், தவறான ஆலோசனையால், பொருளாதார கொள்கையால் தனது அதிகாரத்தை இழந்தது. ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் இது தமிழக அப்பா ஸ்டாலின் அல்ல. அவரது ஆலோசகர்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய செல்வாக்கு, இது எல்லாம் மக்கள் எதிர்ப்பை தூண்டியது. இதுவே அந்த ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு மையமாக அமைந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய முதல்வர் ஸ்டாலின், அவரது வாரிசு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மருமகன் சபரீசன், மனைவி துர்கா ஸ்டாலின், இப்படி வீட்டில் தொடங்கி தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிகாரிகள் வரை நல்லாட்சி நடத்த ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை. இதனால் சமூக ஊடகங்களில் 60% மேற்பட்டோர் தீவிர விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். இது மக்களின் மனசாட்சியாகவும் உள்ளது. குடும்ப அரசியல், அதிகார மமதை, தாண்டோண்டித்தனமான செயல்பாடுகள், இவற்றால் சீரழியும் சமூகம். இதனால் நிர்வாகத்தினுடைய வெளிப்படை தன்மை இல்லை என்கின்றனர் 50% மக்கள். திமுக அரசினுடைய செயல்பாடுகள் மீதான விமர்சனங்கள், அதற்கு இதுதான் காரணம் என்று சமூக ஊடகங்களில் சுமார் 70% பேர் எதிர்மறை கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். இதனால் 2026இல் இதற்கான முடிவு கட்டப்படும் என்று ஒவ்வொரு நாளும் மனதிற்குள் சபதம் ஏற்கும் தமிழக மக்கள் இன்னும் 10 மாதங்களில் அதற்கான புதிய அத்தியாயத்தை எழுதப்படும் என்று சூளுரைக்க தொடங்கிவிட்டனர். அந்த 10 மாத அத்தியாயத்தில் இரட்டை இலை 2026இல் மலர்ந்தே தீரும் என்கின்றனர் தமிழக மக்கள்.